India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். அது என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை எப்பவுமே ரொம்ப லக்கின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன சொல்வேன்னா, எனக்கு ஒரு அழகான மனைவி கிடைக்கிற வரைக்கும் என்னால நான் லக்கின்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன். பிலீவ் மீ, உனக்கு தெரியுமா, இது வரைக்கும் யாராலையும் பார்க்க முடியாத அந்த நிலவே என் பக்கத்துல வந்து உக்காந்து இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் மேல இருந்து வர அந்த வாசனை, அது என்ன நிலக்குலைய வைக்குது. இதுக்கு மேலேயும் என்னால பொறுத்துக்க முடியாது. ஏமாத்துக்காரி, காதலை பத்தி எனக்கு நல்ல பாடம் எடுத்துட்டு போயிட்ட. ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. இன்னமும் உன்கிட்ட எனக்கு சம்பந்தப்பட்ட பொருள் இருக்கு. எங்கிட்ட இருந்து தப்பிக்க நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா உன்னால அது முடியவே முடியாது. என்னாச்சு? ஆக்சுவலி நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சபதம் எடுத்துக்கிட்டேன். நான் கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன்னா, எனக்கு உங்களை மாதிரி ஒரு நல்ல கணவர் கிடைச்சா நான் ஒரு மாசம் வரைக்கும் நான் விரதம் இருக்கிறதா வேண்டிக்கிட்டேன். நல்லா ஜோக் பண்றேன். ஆனா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ, இன்னைக்கு நம்ம ஜோக் பண்றதுக்கான நைட் கிடையாது, சரியா? இல்ல, நான் ஜோக் எல்லாம் பண்ணல, உண்மையாவே நான் வேண்டிக்கிட்டேன். இப்படி எல்லாமா சபதம் எடுப்பாங்க? அதோட கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சுல. அது நான் வேண்டிக்கிட்டது உங்களை மாதிரி ஒரு கணவர் கிடைக்கணும்னு. அப்புறம் இது வெறும் ஜஸ்ட் ஒரு மாசத்துக்கு தான். அப்புறம் லைஃப் ஃபுல்லா நாம ஒன்னா தானே இருக்க போறோம். ஸோ ப்ளீஸ் நீங்க கோவப்படாதீங்க. நான் ஒவ்வொரு நாளையும் கவுண்ட் பண்ணிட்டே இருப்பேன். நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு மாசத்துக்கு மேல ஒரு நாள் கூட நல்லா முடியாது. ஜஸ்ட் ஒரே ஒரு மாசம்தான். அம்மா, இந்தாங்க உங்களோட டீ. கண்ணா, நீ இவ்ளோ சீக்கிரமா எந்திரிச்சு ரெடி ஆயிட்டியா? ஆக்சுவலி எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வீட்டோட மருமக சன்ரைஸ்க்கு முன்னாடி எழுந்துக்கணும்னு. அப்பதான் அந்த வீடு சந்தோஷமா இருக்குமா. உண்மையிலே உங்க அம்மா உனக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துதான் உன்னை வளர்த்திருக்காங்க. உன்ன மாதிரி மருமக கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். God bless you. Thank you so much மா. அதோட நான் கடவுளையும் சந்தோஷப்படுத்தணும். ஏன்னா உங்ககிட்ட இருந்து blessing கிடைக்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷம் தான். ஆமா, உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன வேணும்? இங்க பாருமா, உனக்கு எது பிடிக்குதோ அதையே நீ செஞ்சிரு. சரி. அட கல்பனா, எப்படி இருந்துச்சு உன் ஃபர்ஸ்ட் நைட்? எப்படி இருக்க நீ? என்னோட பிளான் படி எல்லாமே நடந்தது. நான் அவரை என்ன நெருங்கவே விடல. அதோட இன்னும் ஒரு மாசத்துக்கு அவர் என் பக்கத்திலே வர முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணிருக்க.
நல்லது நல்லது. நீ இதே மாதிரி அவரை கவனிச்சுக்கோ. அவர் மனசை ஜெயிச்சிடு. அவங்க உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா 1 மாசம் கழிச்சு உன் உண்மை வெளியே தெரிய வந்தாலுமே அப்போ அவர் மனசுலேருந்து சரி வீட்டிலேருந்து சரி உன்னை வெளியேற்ற முடியாது. சரிம்மா, அவரு ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காரு. நான் அப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன். சரியா? சரி சரி கல்பனா, பத்திரமா இரு. அப்புறம் மருமகனை உன் வழிக்கு கொண்டு வா. அட சவிதா, நீயா? கல்பனா இங்க இருக்காளா? நானே ரொம்ப டென்ஷனா இருக்கேன். என் பிள்ளை எங்க போச்சுன்னு தெரியலையே. தேடி தேடி நான் களைச்சிட்டேன். ஒருவேளை யாரையாவது லவ் பண்ணிக்கிட்டு இந்த ஊரை விட்டே ஓடிட்டா போல. சொல்லுங்க. வணக்கம். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சூரஜ், கண்டிப்பா உங்க ஆசீர்வாதத்தோட எல்லாரும் நல்லா இருக்கோம். God bless you. ஏய் கல்பனா, உன் மாமியார் கிட்ட நீயே நம்மள பத்தி சொல்லக்கூடாது. அது வந்துமா, இவர் என்னோட தூரத்து கசின். சரி, உள்ள வாங்க. உள்ள வாங்க. இத புடிமா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளிய போறேன். 1 ஹவர்ல நான் வந்துருவேன். நீ கதவை உள்ள இருந்து தாப்பால் போட்டுக்கோ. சரி. சரிப்பா. பாய்மா. பாய்ப்பா. உனக்கு எப்படி இந்த அட்ரஸ் தெரிஞ்சது? அட, நான் உன்னை லவ் பண்றேன். உன் அட்ரஸை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. இங்க பாரு, நீ இங்கெல்லாம் வரவே கூடாது. ஏன்? நீ ரொம்ப மாறிட்ட. பாரு கல்பனா, ஒரு விஷயத்த உன் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோ. இங்க பாரு, நீ எனக்கானவ. நீ என்னை விட்டு விலகி போக நான் விடவே மாட்டேன். புரிஞ்சதா? எனக்கு போதும், இதுக்கு மேல எனக்கு வேண்டாம். ஹேய், உனக்கு என்னாச்சு? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். குடி. ஆனாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ரொம்பவே அமைதியாயிட்ட. அப்புறம் அந்த அமைதியும் அழகான மனைவி கொடுத்ததா? படத்தை வேணா இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா நிஜ வாழ்க்கையில நிறைய தேவை இருக்கு, தெரியுமா? ஒரு விஷயம் எனக்கு சொல்லு, உண்மையை சொல்லு. உன் மேரேஜ் லைஃப் உனக்கு நல்லா போகுதா? கொஞ்ச நாளாவே நான் உன்னை பார்க்குறேன். உன் மேரேஜ் லைஃப்பை பற்றியோ இல்லை உன் ஒய்ஃபை பற்றியோ கேட்குறப்ப ரொம்ப சோகமாயிடுற. இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஓகே தான். மறுபடியும் நீ போய் சொல்கிற. டேய், நம்ம சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். உன்னால் என்னை ஏமாற்ற முடியாது. உனக்கே தெரியும் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் நம்ம கிட்ட தான். அட நீ சரி, ஒத்துக்கிறேன். எங்களுக்குள்ள சண்டைலாம் எதுவுமே கிடையாது. நாங்க பாட்டுக்கு எங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இன்னும் நாங்க எங்க கல்யாண வாழ்க்கைய முழுசா ஆரம்பிக்கவே இல்லை. என்ன? ஆனா ஏன்? ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அவ சபதம் எடுத்தலாம், என்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சா 1 மாசத்துக்கு விரதம் இருக்கிறதா. ஏய், என்ன முட்டாள்தானே இது? ஏதோ படத்துல வர மாதிரி பேசியிருக்கா. ஐ ஹோப் அவளுக்கு இந்த அஃபேர் கிஃபேர்லாம் இல்லைல்ல? அப்படிலாம் இல்லை. ஆனா என் ஒய்ஃபா மற்ற விஷயம்லாம் நல்லா தான் பண்றா. அவளோட கடமையை செய்யறா. ஆனா செய்ய வேண்டியது எதுவுமே செய்யலையே. கேளு, நான் சொல்றது கேளு. அவளை வாட்ச் பண்ணிட்டே இரு, புரிஞ்சுதா? அவள் ஃபோனை செக் பண்ணு, கண்டிப்பா உனக்கு உண்மை தெரிய வரும்.
ரமேஷ் எப்படி இருக்க? ஹாய் ஆஷிஷ். அட அவருக்கு எந்த அஃபேரும் இல்லப்பா. நான் அவளோட கான்டாக்ட் லிஸ்ட் அப்புறம் ஃபோன் லிஸ்ட் எல்லாமே செக் பண்ணிட்டேன். நீ நம்பவே மாட்டா, அவ ஃபோனுக்கு அவ பாஸ்வேர்டு கூட போடவே இல்லை. உண்மையாவா? அப்புறம் எதுக்கு இப்படி பண்றா? ஆஷிஷ், எனக்கு என்னவோ நம்ம ஓவர் திங்க் பண்றோம்னு தோணுது. அவ சபதம் உண்மைதான். அதோட ஒரு மாசம் முடியறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். சரி, என்னோட பாஸ் ஒரு ஃபைலை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண சொல்லி அனுப்பியிருக்காரு. அதை முடிச்சிட்டு நான் உனக்கு கால் பண்றேன். ஓகே? அட எங்க இருக்க? ஏன் கால் எடுக்க மாட்டேங்கிற? நான் ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன். இங்க எவ்வளோ ரொமான்டிக்கா இருக்கு தெரியுமா? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். உன்னை பார்க்கணும் போல இருக்கு. சூரஜ், புரிஞ்சுக்கோ, என்னால வர முடியாது. ஓகே, நோ ப்ராப்ளம். எனக்கு தானே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நானே அங்க வரேன். இல்ல, நானே அங்க வரேன். இது நல்ல முடிவு. அப்புறம் இங்க பாரு, லேட் பண்ணிடாத. எனக்கு வெயிட் பண்றது பிடிக்கவே பிடிக்காது. ஓகே? ரமேஷ், இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களா? ரமேஷ், ரமேஷ், என்ன பண்றீங்க? என்ன விடுங்க, அம்மா வந்துருவாங்க. ஹால்ல தான் இருக்காங்க. எப்படி நான் விட முடியும்? ஒரு மாசமா நான் வெயிட் பண்ணிருக்கேன். நான் அப்பவே சொன்ன ஒரு மாசத்துக்கு மேல ஒரு நாள் கூட முடியாதுன்னு. ஆமா, ஆனா அதுக்கான சரியான நேரம் இது கிடையாதுல்ல. நான் இதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், தெரியும்ல? இன்னைக்கு நைட் வரைக்கும். ஓகே, உன் ஆசைப்படி நடக்கட்டும். என்ன கல்பனா ஃபோன் பண்றா? சொல்லு கல்பனா. அம்மா, நான் என்ன பண்றது? ஒரு மாசம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப ஒரு மாசம் முடிஞ்சிடுச்சுன்னு அவர் என்கிட்ட நெருங்க பாக்குறாரு. அட, ஒரு மாசத்துல மகனுக்கும் அம்மாக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சா? அப்போ உன்னை பத்தி தெரிய வந்தா எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல, அப்படி எனக்கு தோணல. அப்போ ஒன்று பண்ணு, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அவனை தள்ளி வை. அப்பதான் உன்கிட்ட வரமாட்டான். நான் என்ன பண்றதுமா? அவர் என்னோட ஹஸ்பண்ட். அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எவ்வளவு நாளைக்கு நான் இப்படி போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறது? நீ எப்படியாவது இதை தள்ளி போடு. அதுக்குள்ள ரமேஷும் அவங்க அம்மாவும் உன் மேல ரொம்ப பாசத்தை கொட்டணும். ஓ, ஒருவேளை ரிமைண்ட் பண்ண கால் பண்றாளோ? ஹலோ, அட நான் வந்துகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வீட்டுக்கே வந்துருவேன். இல்ல, நான் அதுக்காக கால் பண்ணல. ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன? ஆக்சுவலி எனக்கு நாப்கின் வேணும். நீங்க வாங்கிட்டு வரீங்களா? ஸ்மால் பேக்கெட். ஒரு 5 to 6 டேஸ்க்கு வர மாதிரி இருந்தா போதும். அட, வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்தீங்களா? சரி, வாங்க உட்காருங்க. இந்தா. ஏன் இப்படி கிழிஞ்சிருக்கு? பாதி தானே யூஸ் பண்ண போற. கிழிஞ்சிருந்தா என்ன, இல்ல எப்படி இருந்தா என்ன? எடுத்துக்கோ. என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, நான் அன்லக்கி தான். ஏன் நீங்க இப்படி அப்செட்டா இருக்கீங்க? இதெல்லாம் ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு தானே, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். இதெல்லாம் நேச்சுரல். இதுல நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? உங்களை விட நான் தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன், தெரியுமா? ரமேஷ், வரமா.
உறவோட அடித்தளமே நம்பிக்கை தான். ஆனா அந்த நம்பிக்கையே ஒருத்தங்க டெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா உடையறது நம்பிக்கை மட்டும் இல்ல, அவங்களுடைய உறவுமே தான். நம்பிக்கை இல்லாத எந்த உறவுமே நீடிக்காது. வணக்கம், நான் உங்க சுதா சந்திரன். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கிரைம் அலர்ட். ரமேஷ் ரொம்ப சந்தோஷமா அவன் வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு நினைச்சான். ஆனா இப்போ அவன் கல்யாண வாழ்க்கை ரொம்ப சோகமா போயிட்டு இருக்கு. கல்பனாக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும். இதோட விளைவுகளும் நல்லா தெரியும். அதோட அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. எல்லாமே தெரிஞ்சிருந்தும் கூட கல்பனா தன்னுடைய ஹஸ்பண்ட் ரமேஷ பக்கத்திலேயே சேர விடல. இந்த ரிலேஷன்ஷிப்ல அவளுக்கு சந்தோஷம் இல்லனா எதுக்காக அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா? இது எல்லாத்தையும் பாக்குறப்போ ரமேஷ் மனசுல ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். ஏன்னா ரமேஷ் கல்பனாவை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அதோட வேவு பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. ரமேஷ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா அப்போ அவருடைய மனநிலைமை என்னவா இருக்கும்? நீ அவங்கள கையும் களவுமா புடிச்சிருக்கலாம்ல, நீ ஏன் எந்த கேள்வியும் கேட்கல? நீ என்ன சொல்ற? அதான் எல்லாமே தெளிவா தெரியுதுல. இப்பதான் நல்லா தெரியுதுல்ல உன் ஒய்ஃப் நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு. கண்டிப்பா அஃபேர் இருக்கு. அட எனக்கு ப்ராப்ளம் தான் தெரியுதே, நீ சொல்யூஷனை சொல்லு. ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. நீ நேரா போய் அவகிட்ட இதை பத்தி பேசிடு. இல்லைனா இப்படி இருக்கலாம், அவங்க வீட்டில் இந்த கல்யாணத்துக்கு அவள் விருப்பம் இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி அவளை ஒத்துக்க வச்சிருக்காங்க. அவள் உன்னை ரெஃப்யூஸ் பண்ணுறப்போ நீ அவகிட்ட போய் பேசு. அவளுக்கு உன்னை பற்றி தெரியணும். நீ வீக் இல்லை, ஸ்ட்ராங்னு. உனக்கே தெரியும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களுக்கே தெரியும்ல நான் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கேன்னு. நான் அந்த ரெஸ்ட்லெஸ்ல இருந்து உன்னை ரிலீவ் பண்றேன். அட இங்க பாருங்க, எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி நடிப்ப? நடிக்கிறேனா? என்ன பார்த்தா உங்களுக்கு நடிக்கிற மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? எனக்கு எதுவும் புரியாதுன்னு நினைக்கிறியா? அட உங்களுக்கு கொஞ்ச நாளா என்னதான் ஆச்சு? எதுக்கு எடுத்தாலும் அப்செட் ஆகுறீங்க? ஒரு பொண்டாட்டி புருஷன் கிட்ட க்ளோஸா இருந்த விட்டு அவள் லவர் கிட்ட க்ளோஸா இருந்தா அப்படியே கொண்டுட்டு அவனும் சூசைட் பண்ணிப்பான். ஆனா நான் அப்செட் தான் ஆகியிருக்கேன். இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நான் என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கா? நான் தான் உன்னை உன் ஆள் கூட பார்த்தனே அந்த ரெஸ்டாரண்ட்ல. இல்லன்னு சொல்லு, பொய்னு சொல்லு, என் கற்பனைன்னு சொல்லு. இல்ல, நீங்க அங்க என்ன பாத்தீங்களோ அது உண்மைதான். அப்புறம் இன்னொரு உண்மை என்னன்னா அவன் என்னோட எக்ஸ். அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு உண்மையும் சொல்லிடுறேன். நான் அவனை காதலிக்கவே இல்லை. ஆனா நான் அவனை சந்திச்சுதான் ஆகணும். அது ஏன்னா இங்க பார் கல்பனா, நான் சொல்றத நீ கவனமா கேட்டுக்கோ, சரியா? நீ எனக்கானவ மட்டும்தான், புரியுதா? உன்னை அவ்வளோ ஈஸியா நான் யாருக்குமே விட்டு கொடுத்துட மாட்டேன், புரிஞ்சதா? அப்புறம் நீயும் நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. நமக்குள்ள என்ன இருந்துச்சோ அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் என்ன மனசார காதலிக்கிறாரு. சோ ப்ளீஸ் என் வாழ்க்கைய தயவு செஞ்சு அழிச்சிடாத. அட நீ என்ன சொல்ற கல்பனா? நான் ஒன்னும் உன்னோட கல்யாண வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கவே இல்லை. அண்ட் அது எனக்கு வேணும். ஆமா, ஆனா உன்னை எங்கிட்ட இருந்தும் பிரிய நான் விடவே மாட்டேன். அதுக்காக நீ என்ன மீட் பண்ண வந்தே ஆகணும். நான் உன்னை கூப்பிடுறப்பெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் உன்னை பார்க்க வரமாட்டேன். என் ஹஸ்பண்ட் என்ன மனசார விரும்புறாரு. அதோட அவர் என்ன முழுசா நம்புறாரு. அந்த நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பல. இந்த உதவாத நாடகத்தெல்லாம் நிறுத்து கல்பனா. இங்க பாரு, உன்னோட அன்பான கணவரும் உன்னோட கல்யாண வாழ்க்கையும் அதை நான் 2 நிமிஷத்துலயே அழிச்சிருவேன். ஒருவேளை நான் அவனை கொன்னு புதைச்சேன்னா அவன் பணத்தை கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியாது, புரிஞ்சதா?
இல்ல சூரஜ் ப்ளீஸ், அவரை எதுவும் பண்ணிடாத. உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன். நீ எப்ப உன்னை என்ன பார்க்க வர சொன்னாலும் நான் வரேன். ப்ளீஸ் அவரை மட்டும் எதுவும் பண்ணிடாத. ஓகே, இதை உங்ககிட்டயே வச்சுக்கோ. இந்த அப்படி வாங்கிக்கோ. இதில் தான் நம்ம பேசிப்போம். நான் எப்போல்லாம் உனக்கு கால் பண்ணி வர சொல்கிறேனோ அப்போல்லாம் எந்த ஒரு நாடகமும் போடாமல் வந்துடணும். உன்னோட இந்த பொய் கதையெல்லாம் நான் நம்பணும்னு சொல்றியா? உன் மேல இருந்த நம்பிக்கை மொத்தமும் போயிடுச்சு. உனக்கு நான் முக்கியம் இல்ல, அவன் தான் முக்கியம். என்னால உன்னை நம்ப முடியாது. இந்தாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க. நான் எப்படி இருக்க, எந்த சூழ்நிலையில இருக்க எதுவுமே முக்கியம் இல்ல. அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க. சம்மதி அம்மா, இந்த வீட்டுக்கு உங்க பொண்ணு மருமகளா வந்திருக்கலாமா? ஆனா நான் அவளை என்னுடைய பொண்ணாதான் பாக்குறேன். தெரியும் சம்மந்தி, உங்களை பத்தியும் மருமகனை பத்தியும் எப்ப பார்த்தாலும் புகழ்ந்து பேசுவாவ. நீங்க 2 பேரும் ரொம்ப பாசமா இருப்பீங்களாம். சரி சம்மந்தி, உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லுங்க. சம்மந்தி, கொஞ்ச நாளைக்கு கல்பனாவை எங்க வீட்டுக்கு நீங்க அனுப்ப முடியுமா? அது என்னன்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு. அவளை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு சம்மந்தி, அதான் கேக்குறேன். அதனால கொஞ்ச நாளைக்கு கல்பனாவை வீட்டுக்கு அனுப்புனா நல்லா இருக்கும் சம்மந்தி. கண்டிப்பா, நான் இன்னைக்கே ரமேஷ் கிட்ட சொல்லி கல்பனாவை அவன் கூட உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறேன். சரிங்களா? அட வேண்டாம் சம்மந்தி, நீங்க நான் கேட்டதை ஒத்துக்கிட்டதே ரொம்ப சந்தோஷம். சரியா? நானே கார் அனுப்பி அவளை கூப்பிட்டுக்கிறேன். ஓகே, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. இப்போ என்ன பண்றது? அது ரே பண்ற மாதிரி. எனக்கு என்னவோ கல்யாணம் நடக்க போற சந்தோஷத்துல எதை பத்தியும் யோசிக்காத மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி நம்ம ஒய்ஃபை இன்சல்ட்டும் பண்றோம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் கிட்ட சாரி சொல்றது மட்டும் பத்தாது. அந்த எக்ஸ் லவர் கிட்ட இருந்து அவளை காப்பாத்தியும் ஆகணும். நீ எங்க போற? நான் அம்மா வீட்டுக்கு போறேன். அப்படி நடந்துக்கிறதுக்காக நான் வெக்கப்படுறேன். நான் எந்த இன்டென்ஷன்லயும் நான் அப்படிலாம் பேசல. நான் என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். நேத்து நைட்டு நடந்த எல்லாத்துக்கும் உனக்கு புரியும் நம்புறேன். நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் அதுக்காகலாம் அம்மா வீட்டுக்கு போகல. ஆக்சுவலி எங்க அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் என் அம்மா கிட்ட பேசியிருக்காங்க. அவங்க கார் அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நீ போய் ஆகணுமா? போயாகணும் தான். நீங்க வேண்டான்னு சொன்னா நான் போகல. இல்ல, அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் தானே ஆகணும். ஓகே, அட்டெண்ட் பண்ணு. அட்டெண்ட் பண்ணு. நான் பண்றேன். நானே அட்டெண்ட் பண்றேன். கால் பண்றது சூரஜ் தான். ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ ஹலோ, நான் இப்போ சிட்டி ஹாலுக்கு வெளியில் இருக்கேன். ஒரு ரொமான்டிக் மூவிக்கு வந்திருக்கேன். 1/2 hourல ஸ்டார்ட் ஆகிடும். சீக்கிரம் வந்துரு. இங்க பாரு சூரஜ், இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கும் நான் வரமாட்டேன். இனி எனக்கு நீ கால் பண்ணாத. ஓகே, அப்போ நல்லது. ஒரே மாதிரி மிரட்டி மிரட்டி எனக்கும் போர் அடிச்சு போயிடுச்சு. இந்த டைம் இப்படி பண்ணலாம். நிஜமாவே நான் உன் புருஷனை கொன்னுடுறேன். அதுக்கப்புறம் உன்னை அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன சொல்லு? நீ என்ன பண்ணுவ? என்ன கொன்னுடுவியா? என்னை வச்சு என் பொண்டாட்டியை மிரட்டி ஏமாத்துறியா? நீ கற்பனை கூட பண்ணிருக்க மாட்டேன்னு உன்னை அப்படி கொண்டு போட்டுருவேன். உன்னை மாதிரி நிறைய பேரை பார்த்தாச்சு. அப்படியா? அப்படின்னா நீ கண்டுபிடிச்சிட்டு போல. உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சதும் நல்லதுக்கு தான். ஒரு வேளை நீ என்னைக்காவது செத்து போயிட்டீன்னா அப்போ ஏன், எதுக்காக, யார் கொண்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாவ. அட போதும் போதும் நிறுத்துடா. உன்னை மாதிரி எத்தனை ஆளுங்களை நான் பார்த்திருப்பேன். நீ பேசின எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இனிமே பிரச்சனை உனக்கு தான். உனக்கு நான் பாடம் சொல்லி கொடுக்காம விட மாட்டேன் பாரு. உன்னை சும்மா விட மாட்டேன். ஹலோ, இரு. காலை கட் பண்ணிட்டான். இரு, நான் பண்றேன். காலை கட் பண்ணிட்டான். அவனுக்கு நான் பாடம் சொல்லித்தரேன். நான் சொல்லித்தரேன்.
இல்ல இல்ல வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த மாதிரி ஒருத்தனுக்காக நீங்க உங்களை மாத்திக்க கூடாது. உங்க அன்பையும் பொறுமையும் பார்த்துதான் நேசிக்க ஆரம்பிச்சேன். நானும் உன்னை நேசிக்கிறேன், ஆனா வெளிப்படுத்த தெரியல. நீங்க அதை வெளிப்படுத்தணும்ன்ற அவசியமே இல்ல. உங்களோட கண்களே அதை வெளிப்படுத்துது. கடவுளே, எத்தனை முறை தப்பிக்கிறது உனக்கு தெரியுமா? சவிதா அடிக்கடி வீட்டுக்கு வரா. அம்மா, நான் என்ன சொல்றேன்னா, என் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு. பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? எவ்வளவு நாளைக்கு உண்மையை மறைக்க முடியும்? கூடிய சீக்கிரம் அவரே உண்மையை கண்டுபிடிச்சிருவாரு. நீ கவலைப்படாத, நீ திரும்பி போ. அங்க போய் அவருக்கு சேவை செய்யறதுல அவர் அப்படியே உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கவே கூடாது. அப்போ உன்னை பத்தி உண்மை வெளியே வந்தாலும் அவர் கவலைப்பட மாட்டாரு, உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டாரு பாரு. எஸ் பாஸ். நிறைய வேலை இருந்ததால ஃபைலை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். என் ஒய்ஃப் ஊருக்கு போயிருப்பா, அதனால இங்கே தான் வச்சுட்டு போயிருப்பா. நான் தேடி பார்க்குறேன். ரமேஷ், அந்த ஃபைல் தொலைஞ்சு போக கூடாது. ரொம்ப முக்கியமான ஃபைல் அது. இதுக்காக தான் நான் உன்னை ஆஃபீஸ்ல வேலை செய்ய சொன்னேன். ஆனா பாஸ், எனக்கு ஒரு ½ hour டைம் கொடுங்க, அதை நான் கண்டுபிடிச்சிட்டு உடனே உங்களுக்கு கால் பண்ணுறேன். இது அதே பாக்கெட். ஆனா இதை அவ யூஸ் பண்ணவே இல்லையே. அப்படின்னா நாம உண்மையை எவ்வளவு கஷ்டப்பட்டு மறைக்க நினைச்சாலும் அந்த உண்மை தானா ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். கல்பனாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே ரமேஷ்க்கு பிடிச்சிருச்சு. கல்பனாவை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம ரமேஷ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா இப்போ அவளை பத்தின எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டாரு. கல்பனா ரமேஷ அவ பக்கத்துல நெருங்க கூட விடல. ரமேஷ் கிட்ட இருந்து கல்பனா ஒதுங்கியேதான் இருந்தா. அந்த பாக்கெட்டும் போய், அப்புறம் வயிறு வலின்னு சொன்னதும் போய். இதெல்லாம் பாக்குறப்போ ரமேஷ்க்கு அவன் புரிஞ்சுகிட்டது எல்லாமே தப்புன்னு தெரிய வரும். உண்மையாலே கல்பனாக்கும் சூரஜ்க்கும் முன்னாடி இருந்த காதல் தான் காரணமா? இல்ல கல்பனா சூரஜையும் சேர்த்து ரமேஷையும் ஏமாத்த பாக்குறாளா? அப்புறம் இந்த சவிதா யாரு? அடிக்கடி கல்பனா வீட்டுக்கு வர்றது யாரு? அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இன்னும் நிறைய கேள்வி இருக்கு, ஆனா பதில், எந்த கேள்விக்கான பதிலுமே நம்ம கிட்ட இல்ல. அவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு எனக்கு புரியுது. ஆனா எப்படி? ஏன்னா அவ பிரெக்னண்டா இருக்கா. நீ என்ன பேசுற? அதெல்லாம் இல்ல. இங்க பாரு ரமேஷ், நான் சொல்றது கவனமா கேளு. அவளுக்கு ஒரு லவ்வர் இருந்திருக்கான். அப்புறம் அவ நீ கொடுத்த அந்த பாக்கெட்டை யூஸ் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாம அவ உன்னை நெருங்கவும் விடல. சரி, இப்ப நீயே சொல்லு, ஒருவேளை அவ பிரெக்னென்ட் இல்லைன்னா அப்புறம் எதுக்காக இதெல்லாம் பண்றா? உன் பொண்டாட்டி ஒரு தந்திரக்காரி. நீயும் அதே தந்திரத்தை தான் கையாளணும். அப்பதான் உனக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும். ஆனா எப்படி? நம்ம கிட்ட இதுக்கு ஒரு வழி இருக்கு. கல்பனா, கல்பனா, உன் பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பு. ஏமா, என்னாச்சு? அது அந்த சவிதா வந்திருக்கா, சீக்கிரமா இங்க இருந்து நீ கிளம்பு. இந்த பின்னாடி கதவுலே சீக்கிரம் போ. அட சவிதா, நீங்களா? நீங்க உள்ள என்ன தேடுறீங்க? கல்பனா எங்க? வெளியே வர சொல்லுங்க. கல்பனா எங்க? இங்க இருக்கா. அவளை தேடி தேடி நான் டென்ஷன் ஆயிட்டு இருக்கேங்க. என்ன ஏமாத்த பார்க்காத, அவ இங்கதான் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். சவிதா, என்ன நம்பு. யாரோ உன்கிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன்லாம் தப்பு இல்ல, நீ தான் தப்பு. சொல்றது கேளு. மரியாதையா கல்பனா எங்க இருக்கான்ற உண்மையை சொல்லிடு. கல்பனாவை பத்தி நீ எந்த உண்மையை என்கிட்ட சொல்லலனாலும் கண்டிப்பா நானே ஒரு நாள் அந்த உண்மையை தெரிஞ்சுப்பேன். நான் உண்மையதான் சொல்றேன், எனக்கு தெரியாது. ஓகே.
கண்ணா டீ போடவா? இல்ல, நான் கவிதா அம்மா வீட்டுக்கு போகவா? அவங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லைல, போய் அவங்கள பாத்துட்டு வரேன். சரிப்பா, எதுக்காக நீ என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? நீ போயிட்டு வா. சரிம்மா, நான் பொண்ணு பண்றேன். நான் இப்பவே கிளம்புறேம்மா. அட அட வந்துட்டியாமா? ஆக்சுவலி நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். அதான் அங்க இருக்க முடியாம உடனே கிளம்பி வந்துட்டேன். நீ வந்ததும் நல்லதுதான். நான் இப்பதான் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், உன்னையும் அத்தையும் பாக்குறதுக்காக வீட்டுக்கு கிளம்புறேன்னு. சரிம்மா, நீங்க எல்லாருக்கும் டீ கொண்டு வாங்க. நீ கிளம்புனதுக்கு அப்புறம் நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, என் சேலரிய பாஸ் இன்க்ரீஸ் பண்ணது மட்டும்தான். இதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் நானே உன்னை பார்க்க வரலான்னு இருந்தேன். ஆனா இப்போ நீயே இங்க வந்துட்ட, அதனால லெட்ஸ் செலிப்ரேட். இதோ வந்துடுறேன். அட, இதுதான் நீங்க எனக்கு கொடுக்குற ட்ரீட்டா? அட, இது இப்போதைக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட் வீக்கெண்ட் நம்ம ஊட்டிக்கு போகலாம். ஓகே, சியர்ஸ். நீங்க ரெண்டு பேரும் வெளியே இருங்க. நான் ஒரு சில டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அங்கிளுக்கு சிரிக்க கூட முடியாத அளவுக்கு வயிறு வலி வந்துருச்சு தெரியுமா? அவரு சிரிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. ரமேஷ், என்னாச்சு? நீயே படி. இது என்ன? இது என்ன விஷயம் கண்ணா? ஏன் நீ இவ்ளோ கோவமா இருக்க? இது எதை பத்தின ரிப்போர்ட்? இவ்வளவு நாளா நீ எல்லார்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருந்த உண்மை. உங்களோட வைஃப் ஒரு பொண்ணு இல்ல, டிரான்ஸ்ஜெண்டர். ஆனா இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு எப்படி? நேத்து நைட் உனக்கு கூல் ட்ரிங்க் கொடுத்தேன்ல, அதுல மயக்க மருந்து கலந்துருந்தேன். அப்புறம் நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன். அப்புறம் அவங்க உனக்கு எல்லா டெஸ்டும் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த உண்மை தெரிய வந்தது. ஏற்கனவே எனக்கு டவுட் இருந்துச்சு, நீ ஏதோ ஒரு பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு. என் நம்பிக்கை எப்போ உடைச்சது தெரியுமா? அன்னைக்கு நீ எனக்கு கால் பண்ணி நாப்கின் வாங்கிட்டு வர சொன்னல, அதை நீ யூஸ் பண்ண கூட இல்லை. அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு. இந்த மாதிரியா பண்ண உனக்கு வெக்கமா இல்லையா? நான் உன்னை முழுசா நம்பினேன். ஓகே, போதும். இல்லம்மா, ப்ளீஸ்மா, ஒரு தடவை நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன அம்மா அம்மா, நீ இந்த ரிப்போர்ட் கூட போயின்னு சொல்ல போறியா? உன்னையும் உங்க அம்மாவையும் போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன். ப்ளீஸ் ரமேஷ், வேண்டாம். நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன். நானே உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் நேரடியா வந்து சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா நீங்களே அதுக்குள்ள எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. நீ பண்ண துரோகத்தை வாழ்நாள் முழுக்க மன்னிக்க மாட்டேன். இங்க பாரு,
கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து முதல்ல உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உங்க அம்மாவை. ரமேஷ் வேண்டாம் ப்ளீஸ். ரமேஷ் ரமேஷ். கல்பனா என்னாச்சுமா? ஏன் அழுதுட்டு இருக்க? மா, ரமேஷ் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. அவரு நேத்து நைட் கூல் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன அவரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காரு. எனக்கு டெஸ்ட் எடுத்திருக்காரு. இப்ப ரிப்போர்ட்டும் வந்துடுச்சு. அப்புறம் இப்ப போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காரு. நம்ம பண்ண துரோகத்துக்கு நம்மள அரெஸ்ட் பண்ண போறாங்களா? என்ன பண்றது இப்போ? கவலைப்படாத, உன் அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது. சரி, அந்த ரிப்போர்ட் எங்க இருக்கு? அது இப்ப இந்த ரூம்ல தாம்மா இருக்கு. ரொம்ப நல்லது. நீ ஒன்று பண்ணு, முதல்ல அந்த ரிப்போர்ட்டை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிரு. மற்ற வேலையை நான் பார்த்துக்கிறேன். அவங்களால நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்தா அப்புறம் நம்ம மான மரியாதை எல்லாம் என்ன ஆகுறது? சரி, என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணவங்கள அப்படியே விட்டுலான்னு சொல்றீங்களா நீங்க? கண்ணா, அதுதான் ஒரே வழி. பாரு, அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி உடனே அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்லு. கண்ணா, நம்ம ஏதாவது பண்ணா அப்புறம் நம்மளுடைய மான மரியாதை தான் போகும். போன் எடுக்க மாட்டாங்க. அட கண்ணா, திரும்பவும் முயற்சி பண்ணி எடுப்பாங்க. இவங்க 2 பேரும் தான் சார் என் பிள்ளைய கொடுமைப்படுத்தி இந்த வீட்டுல வாழ விடாம பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பேசுறீங்க? அவங்க போய் சொல்றாங்க. ஆமா சார், உண்மை என்னன்னா இவங்களும் இவங்களோட பொண்ணும் சேர்ந்துதான் எங்களுக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. இவங்க பொண்ணு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். சிச்சி சிச்சி, ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணு மேல இப்படி கேவலமா பழி போடுறீங்களே. ஒருவேளை என் பொண்ணு அந்த மாதிரினா இத்தனை நாளா உங்க வீட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தா? அட இன்ஸ்பெக்டர் சார், இது எல்லாமே எதுக்குன்னா என்கிட்ட வரதட்சணை வாங்க தான் பண்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே என் பொண்ணை பாருங்க. இவங்க என் பொண்ணை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னே தெரியல சார். அந்த பொண்ணு எங்க? வாங்க, என் கூட வாங்க சார். கல்பனா, கல்பனா, கதவை தர. கல்பனா, நீ நகரு. அட கல்பனா, உன் அம்மா வந்திருக்கேம்மா, கதவு தரமா. நகருங்க. கல்பனா, கல்பனா என் புள்ள. என்னாச்சுமா உனக்கு? எப்படி இந்த அடிபட்டுச்சு உனக்கு? பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர் சார், என் பிள்ளைய எப்படி அடிச்சிருக்காங்க. மா ப்ளீஸ் மா, என்னை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. இல்லனா என்ன கொன்னுடுவாங்க. என்னால இங்க இருக்க முடியாதுமா. நீ கவலைப்படாத, நான் உன்னை இங்க கூட்டிட்டு போயிடுவேன். இங்க விட்டுட்டு போக மாட்டேன். ஆனா இந்த அம்மாவையும் பையனையும் கண்டிப்பா ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன். சார், இவங்க போய் சொல்றாங்க. அட, நான் அவளை அடிக்கவே இல்ல. நான் உங்களுக்கு உண்மையை சொல்றேன். இவ எனக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணா. அதுக்கப்புறம் அவ பக்கத்துல என்ன நெருங்கவே விடல. அதுக்கப்புறம் அவளுக்கு தெரியாம நான் டெஸ்ட் எடுத்துக்கு அப்புறம் தான் உண்மையே தெரிய வந்துச்சு. அவளால போய் சொல்றா, ஒரு சீட்டர். இன்ஸ்பெக்டர் சார், இவன் போய் சொல்றான் சார். அமைதியா இருங்க. ரிப்போர்ட்டை காட்டு. ரிப்போர்ட்? என்னாச்சு? இன்ஸ்பெக்டர் சார், அது ரிப்போர்ட் இந்த ரூம்ல தான் இருந்துச்சு. ரிப்போர்ட் இவ தான் மறைச்சு வச்சிருப்பா. இவ ஒரு பெரிய சீட்டர். இவ தான் ஏதோ ஒன்னு பண்ணிருக்கா. ரிப்போர்ட் எங்க? இன்ஸ்பெக்டர் சார், பாருங்க, ரிப்போர்ட்டே இல்லனா அப்புறம் என்னத்தை இவன் காட்டுவான்? இன்ஸ்பெக்டர் சார், இந்த அம்மாவையும் பையனையும் நீங்க அரெஸ்ட் பண்ணிடுங்க. அம்மா பையன் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போ அவங்கள. பாத்துமா, என் பிள்ளையால நடக்க முடியல. பாத்துமா, புடிங்க அவங்கள, கூட்டிட்டு வாங்க. போலாம். நான் சொல்றத நம்புங்க, அவ ஒரு சீட்டர். பார்த்து நடமா, பொறுமையான நடமா. ஒரு நிமிஷம் இருங்க இன்ஸ்பெக்டர்.
நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கல்பனா எங்க இருக்கிறான்னு நீ சொல்லலைன்னா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சியா? அன்னைக்கே நான் சொன்னேன்ல கல்பனாவை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு. நீங்க வணக்கம் இன்ஸ்பெக்டர், என்னோட பேரு சவிதா. நான் இங்க வந்தது கல்பனாவை கூட்டிட்டு போறதுக்காக. அவளும் என்ன மாதிரி தான் சரியான ஏமாத்துக்காரி. இன்ஸ்பெக்டர் சார், இவங்க பொய் சொல்றாங்க. இது கண்டிப்பா இவங்க 2 பேரோட பிளானா தான் இருக்கும். எதை வச்சு நீங்க அவளை ஏமாத்துக்காரின்னு சொல்றீங்க? 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்பனாவை பத்தி எனக்கு தெரிய வந்தது. அப்போல இருந்தே அவளை நான் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி அவளை நான் ஃபாலோ பண்ணதுனால தான் இந்த உண்மை எல்லாத்தையும் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இல்லைனா எப்படி கண்டுபிடிச்சிருக்க முடியும்? ஆனால் இந்த குந்தாணி எப்படியோ கல்பனாவை மாயவும் மறைச்சு வச்சுட்டா. அவளே கல்பனாவுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டு நான் போய் கேட்டப்போ அவள் லவ்வரோட எங்கேயோ ஓடி போயிட்டா. நீ என்னையே ஏமாத்திட்டா. எனக்கு என்ன தோணுதுன்னா அவ யாரையோ லவ் பண்ணி அவனை கூட்டிட்டு இந்த ஊரை விட்டே போயிட்டா போல. ஆனால் இன்னைக்கு என்னோட இன்ஃபார்மர் ரமேஷ் பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே கேட்டுட்டான். உங்க வைஃப் பொண்ணே கிடையாது, உங்களை சீட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவங்க பக்கத்துல உங்களை நெருங்க விடல. சொல்லு சந்தோஷ். சவிதாக்கா ஹாஸ்பிட்டல்ல இப்போ ஒரு பையன் வந்தான். அவன் பேரு ரமேஷ். அவங்க சித்தார்த் நகர்ல இருக்காங்க. அவன் மனைவியை டெஸ்ட் பண்ணான். ஆனா அவ டிரான்ஸ்ஜெண்டர். ஆனா அப்ப எங்களுக்கு தெரியல. நாங்க பல மாசமா தேடிட்டு இருக்க இந்த கல்பனா வீட்டுக்கு தான் வரப்போறோம் அப்படின்னு. பாரு சவிதா, சட்டத்துக்கு முக்கியமானது எவிடன்ஸ் தான். காதல கேட்கிற எல்லாத்தையும் எங்களால் நம்ப முடியாது. உங்ககிட்ட எவிடன்ஸ் ஏதாவது இருந்தா நீ காமி. என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. இது பாருங்க இன்ஸ்பெக்டர், எங்களுக்கு தெரியும் கல்பனாவும் அவங்க அம்மாவும் ஏதோ தந்திரம் பண்றாங்கன்னு. கண்டிப்பா அவங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். அதனால தான் நான் ரிப்போர்ட்டோட இன்னொரு காப்பியை எடுத்து வச்சேன். இந்த ரிப்போர்ட்டை பார்த்தாவே கல்பனா சீட்டர்னு தெரியுது. அதாவது எதுக்காக நீ ரமேஷை கல்யாணம் பண்ண, அப்புறம் எதுக்காக அவங்க குடும்பத்தை நீ ஏமாத்தின? இங்க பாரு, மரியாதையா எல்லா உண்மையும் சொல்லிரு. ஏன்னா உன்னை நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரிச்சோம்னா அதை உன்னால தாங்கிக்க முடியாது. இன்ஸ்பெக்டர் சார், நான் எப்பவுமே விரும்பல என் பொண்ணு கல்பனா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வாழ்க்கையை வாழக்கூடாது. அதனால நான் எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த மறைச்சு வச்சேன். இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த விஷயம் எப்படி சவிதாக்கு தெரிஞ்சதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் சவிதா அடிக்கடி என் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டா. நான் பயந்துட்டேன் இன்ஸ்பெக்டர் சார். அதனால தான் கல்பனாவை அங்கிருந்து ஒழிச்சு வச்சேன். நானும் எல்லார் மாதிரியும் நார்மலான ஒரு வாழ்க்கை, என்ன நேசிக்கிற ஒரு குடும்பம் எனக்கும் வேணும்னு நினைச்சேன். அப்பதான் ரமேஷையும் அவங்க அம்மாவையும் நான் பார்த்தேன். அவங்க ரொம்ப நல்லவங்க, என்ன நல்லா பார்த்துப்பாங்கன்னு தோணுச்சு. என்ன நினைச்சேன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா நான் உண்மையா அன்பா இருந்து அவங்க நம்பிக்கையை சம்பாதிச்சதுக்கு அப்புறமா எல்லா உண்மையும் சொல்லணும்னு நினைச்சேன். அப்பதான் என்னை ஏத்துப்பாங்கன்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா நாங்க ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கலாம்னு நினைச்சோம். ஆனா இப்போ அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க சார். நாங்க உன்னை ஏமாத்திட்டோன்னு பழி போடாத. நாங்க உங்களை ஏமாத்தல, நீதான் எங்களை ஏமாத்தி இருக்க. கல்பனா, நீ எல்லாரோட வாழ்க்கையுமே கேள்விக்குறியா மாத்திட்ட. கண்டிப்பா உனக்கு இதுக்கான தண்டனை கிடைக்கும். வா எங்க கூட. ஒரு நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்பனா ஒரு கிரிமினல். இப்போ நாங்க கூட்டிட்டு போறோம். அதுக்கப்புறமா சட்டப்படி உங்க பிரச்சனை எல்லாத்தையும் நீங்க சரி பண்ணிக்கோங்க. அவங்கள கூட்டிட்டு போங்க. வாங்க. நிறைய பேரோட நம்பிக்கை என்னன்னா, ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தர் பொய் சொன்னா அவங்க உறவே மொத்தமா அழிஞ்சிரும்னு. ஆனா அது பொய் இல்ல, இது மொத்தமா வேற கதை. ஏன்னா பொய்ல ஆரம்பிக்கிற ஒரு உறவு ரொம்ப நாளைக்கு அது நீடிக்காது. என்னைக்காச்சும் ஒரு நாள் அது முடிவுக்கு வந்துரும்.
இங்க கல்பனாவோட அம்மா கல்பனாக்கோ ரமேஷ்கோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் ரமேஷ் மனசையும் அவனோட அம்மா மனசையும் ஜெயிச்சிருவான்னு நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா உண்மையை சொல்லிட்டு குழந்தைய தத்தெடுக்க நினைச்சிருக்காங்க. அப்புறம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய அவங்க வாழலான்னு நினைச்சிருக்காங்க. ஒரு விதத்துல இதெல்லாம் பார்த்தா தப்பே இல்ல. ஆனா அவங்க கிட்ட உண்மைய சொல்லாம இவங்களா ஒரு விஷயத்த முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சது ரொம்ப தப்பு. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச அப்புறம் ரமேஷ் அம்மாவால இந்த விஷயத்த அவங்களால ஏத்துக்க முடியல. அதோட இப்போ கல்பனாவுக்கும் அவ அம்மாவுக்கும் சரியான தண்டனை இது. உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது நான் உங்க சுதா சந்திரன். திரும்பவும் இன்னொரு உண்மை சம்பவத்தோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் பி சேஃப், பி அலர்ட். பாத்துக்கிட்டே இருங்க கிரைம் அலர்ட். அநீதிக்கு எதிரான குரல்.